மூட்டைப்பூச்சிக்காக பயந்து யாராவது வீட்டை கொளுத்துவாங்களா அப்படின்லாம் நம்ம ஊரில் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே அமெரிக்காவில் ஒருத்தர் மூட்டைப்பூச்சி தொல்லை தாங்க முடியாமல் தன் வீட்டையே தீய வச்சே கொளுத்தியிருக்காரு. 3 முறை அந்த மூட்டைப்பூச்சியை வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி நடக்கலை. அதுக்குன்னு விசேஷமான ஹிட்டெல்லாம் அடிப்பாங்க. மூட்டைப்பூச்சியை ஒழிக்கிறதுக்குள்ள எவ்வளோ பாடுபடுவாங்க. அதை தடுக்கிறதுக்காக பல அறிகுறிகள்லாம் பல ஊசிகள் போடுறது அப்படி இப்படின்னு பல நடவடிக்கைகளில் இறங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மூட்டைப்பூச்சி என்ன பண்ணுன்னா மனுஷங்களை மட்டும் கடிக்காதுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் யாரையுமே கடிக்காமல் கூட தனியாக கூட உயிர் வாழக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. மனிதனுடைய ரத்தத்தை குடிச்சுது அப்படின்னா 45 நாள் அதுக்கு உணவே தேவையில்லை. சில நேரத்தில் மனிதர்களே கிடைக்கலைன்னா மனிதர்களை கடித்த பூச்சியிலிருந்து கடித்து அந்த எக்ஸ்ட்ரா ரத்தத்தை உறிஞ்சி கூட அது உயிர் வாழக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பூச்சி மாதிரி இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய டைனோசர் வாழ்ந்த காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலத்திலிருந்தே இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒரு பூச்சி இந்த மூட்டைப்பூச்சி அப்படின்னு சொல்லலாம்.